ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூனிக் சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சூப்பரான சாஃப்டான கிருஷ்ணா ஸ்வீட் மைசூர் பத்தை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ தொடர்ந்து நிறைய ஃபெஸ்டிவல் சீசனாக இருக்குது. ஸ்வீட் இல்லாமல் எப்படி, அதுவும் நம்ம மைசூர் பாக்கு இல்லாமல் எப்படி, சாஃப்டான மைசூர் பாக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் யூனிக் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த மாதிரி ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ அடுப்பில் நாம் ஒரு கடாய் வச்சுக்கலாம். 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். இது மிதமான சூட்டில் வச்சுக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இதை நம்ம லேசாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மாவு கலர் மாறக்கூடாது, ஆனால் மாவு அதே நேரத்தில் சூடு ஏறணும். அந்த அளவுக்கு பார்த்து நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து எடுத்த அந்த மாவை ஒரு ஜல்லடையால் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் கை வச்சு இந்த குருணை மாதிரி இருக்கிறதெல்லாம் நல்லா பொடிச்சு விட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம், இதை செய்யாமல் விடக்கூடாது. இந்த மாதிரி நம்ம வறுத்து ஜலிக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக செய்யுங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு நான் நெய் ஊற்றியிருக்கேன். இந்த நெய்யை நம்ம நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெய் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம ஜலிச்சு வச்ச அந்த கடலை மாவை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உருக்கி வச்ச நெய்யில் 1/2 கப் அளவுக்கு நெய்யை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டுடணும். இப்போ நம்ம நெய் சூடாக்கி எடுத்த அதே பாத்திரத்துலேயே சர்க்கரை எடுத்துக்கலாம். 1 கப் கடலை மாவுக்கு 1.25 கப்பு சர்க்கரை எடுக்கிறேன். இந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். 1 கப் அளவுக்கு நம்ம இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சர்க்கரை சுத்தமாக ஃபுல்லாக கரைஞ்சிடணும். கரைஞ்சி இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். இது கொஞ்சம் பாகுபதம் ஆகும். நம்ம தொட்டு பார்த்தோம்னா ஒரே ஒரு கம்பி மட்டும் வர்றப்பதான் வந்துச்சுன்னு சொன்னால் போதும். இப்போ நம்ம பாகு ரெடியாக இருக்கு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த கடலை மாவை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கையெடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இதை கைவிடாமல் நம்ம நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இது நல்லா கொதி வருது. இதை நம்ம அடுப்பில் வச்சுக்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கேயும் போயிடக்கூடாது, இது தீஞ்சு போயிடும். அதனால் இதை நம்ம கைவிடாமல் தொடர்ந்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் நின்று இந்த மிக்ஸ் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ நம்ம மிச்சம் எடுத்து வச்சுருந்த அந்த 1/2 கப் நெய்யை 2-3 ஸ்பூன் அப்பப்போ நம்ம விட்டுட்டே இருக்கணும். நம்ம நெய் விட விட அது உறிஞ்சிகிட்டே இருக்கும்.
இப்போ மறுபடியும் நம்ம இதில் நெய் சேர்த்துக்கலாம். இதே மாதிரியே நம்ம எடுத்து வச்சுருந்த 1/2 கப் நெய் ஃபுல்லாக நம்ம கடைசி வரைக்கும் ஃபுல்லாக சேர்த்து முடிச்சிடணும். இப்போ நம்ம இந்த மாவை தொட்டு இப்படி உருட்டி பார்த்தோன்னா இந்த மாதிரி உருண்டு வர பக்குவத்துக்கு வரணும். இதுதான் இதோட கரெக்டான பக்குவம். உடனே இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். நான் ஏற்கனவே இந்த மோல்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் நம்மளுடைய இந்த மைசூர்பாக் மிக்ஸை ஊற்றிடலாம். ஊற்றி நம்ம கேக் டின்னில் எப்படி கேக் பேட்டர் ஊற்றணுன்னு தட்டுவோமோ அதே மாதிரி நல்லா தட்டி வச்சுக்கணும். 1/2 மணி நேரத்துக்கு இது எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் அப்படியே விட்டுறலாம். இது நல்லா ஆறி வரணும். இது நல்லா ஆறி செட் ஆனதுக்கப்புறம் தான் இதை நம்ம கட் பண்ணணும். அப்போ தான் இது அழகாக சூப்பராக வரும். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் இந்த மோல்டை கமுத்தி நல்லா தட்டி விட்டுக்கலாம். இப்போ அழகாக எடுத்துடலாம். அப்பா பார்க்குறக்கே சூப்பராக இருக்குல்ல, எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு. நல்லா சாஃப்டான மைசூர்பாக் ரெடி ஆயிடுச்சு. இனி இது நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வாயில் வச்ச உடனே அப்படி கரையிற மாதிரி இருக்கும். இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம நெய் மைசூர்பாக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் யூனிக் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.